நேற்று டீமன் ஸ்லேயர் மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அது எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து கமெண்டில் போட்டு போங்க. ஸோ எனிவேஸ் ஹாய் ஹலோ ஷெடோஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் மூவிக்கான ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கரம் போட்டுச்சுக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடலாம், ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாட்டேன், 2 ஸ்ட்ரைக் ஆல்ரெடி நம்ம சேனல் கிடைக்கும். நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணி விட நீங்கள் தான் இருக்கீங்க. சரி வாங்க, இதுக்கு மேலே நம்ம வெட்டி கதை பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மூவியோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த இந்த கதையை மட்டும் சொல்கிறேன். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுல அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் ஊரில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ரிலீஸ் பண்ண சென்னை, ஸோ இது மட்டும் இருக்கிற முக்கியமான நகரத்தில் மட்டும் ரிலீஸ் பண்ணுவானு, நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தா 10ஆம் தேதி காலைல போய் பார்க்குறேயா டிக்கெட் புக்கிங்கை விட்ருக்கானுங்க. விடுவேனா நான் போயிட்டு ஜாப்பனீஸாச்சும் புக் பண்ணுவேன். போய் பார்த்தா ஜாப்பனீஸில் மொத்தம் ஃபுல்லு. நான் பார்க்குற இடத்துக்கு ஒத்த சீட்டு இல்லை, மொத்த சீட்டு ஃபுல்லாகி போச்சு கிடக்கு. அது எத்தனை மணிக்கு? ராத்திரி 11:40 வைக்கிற ஷோவில். சரி ஓகே, தமிழ் டப்பிங்காச்சும் போவேன்னு போய் பார்த்தா ஏன் அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியலப்பா, ஒரு 2 சீட்டு சும்மா கிடந்துச்சு. விடுவானா நான் அந்த 2 சீட்டுமே புக் பண்ணிட்டேன். ஸோ 2வது சீட்டு வந்து மை சிஸ்டருக்கு. ஸோ புக் பண்ணிட்டு 2 பேரும் போனோம். ஸோ என் தங்கச்சி வந்துட்டு டீமன் ஸ்லேயர் அவ்வளோவா பார்த்ததில்லை. சும்மா ஏதோ நான் பார்த்த 4th சீசன் நான் பார்க்க ஆரம்பிச்சப்போன்ட்டு பார்த்தா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவளுக்கே படம் அந்த மட்டும் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த படம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு அனிமே தேட்டரில் வந்து அனிமே ரிலீஸ் பண்ணவனுங்களா இருந்ததுக்கு உய்யால சும்மா ஒர்த்தாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கொடுத்த காசுக்கு சரியான ஒர்த்தான படம் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு தேட்டரில் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்கப்பா. ஏன்னா கொடுத்த காசுக்கு சரியான ஒருத்து படம். நம்ம டீமன் ஸ்லேயரோட அனிமேஷன் ஸ்டைலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம செல்லில் பார்க்கவே தெரியும். நம்ம தரையில் உட்காந்து பார்த்து திரையில் பார்க்கும்போது என்ன அமௌண்ட்டை ஃபீலாக இருந்துச்சு தெரியுமா? மட்டுமே இல்லாமல் எங்கள் ஊரில் இந்த மாட்டம் அனிமே ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா இல்லை வந்துட்டு இந்த மாட்டம் ஹைப் இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ நிறைய ஊரில் வந்துட்டு கத்தி பார்த்துருப்பாங்க. ஸோ ஆனால் எங்கள் ஊரில் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சேன். அதுவும் முக்கால்வாசி பேர் சின்ன பசங்க தான் வருவாங்க, கண்டிப்பாக பெரியவங்க அவ்வளோ வரமாட்டானுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்ததில் பாதிக்கும் மேலே வந்துட்டு பெரியவங்க தான். ஏதோ 1-2 பேர் தான் ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே வந்துருந்தது பெரியவங்களாக தான் வந்துருந்தாங்க. அதாவது டீனேஜ் பாய்ஸ் இது மட்டும் சொல்ல முடியல. ஸோ அதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரே ஒரு கிளிப்பை மட்டும் போடுறேன், பாருங்களே. பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் ஊர் தேட்டரில் வந்து சவுண்டு தான் இது. ஸோ மற்ற ஊர் தேட்டரில் கதற விட்டுற மாதிரி தெரியும். ஆனால் எங்கள் ஊரில் அனிமே ஃபேன்ஸ் இருப்பாங்க, இத்தனை பேர் இருப்பாங்க, எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நான் இந்த படத்துக்கு முக்கியமாக போனதுக்கு காரணம் 2 ஃபைட்டு அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ அது வந்துட்டு நம்ம ஜெனிட்ஸு ஃபைட்டு, அதுக்கப்புறம் டான்ஜிரோ அக்காசா ஃபைட்டு, ஸோ அதுக்கடுத்து அக்காசாவோட ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இதை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. சும்மா அக்காசாவோட ஃப்ளாஷ்பேக்கில் கண்ணீர் லைட்டாக வர்ற அளவுக்கு சும்மா அந்த அளவுக்கு பண்ணி விட்டானுங்க. ஸோ மாங்காவில் படிக்கும் போதே நமக்கு அப்படி இருந்துச்சு. படத்தில் பார்த்ததுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னதான் வேணும் இல்லை. ஆனால் என்ன ஒரே ஒரு சோகம், படம் வந்துட்டு அடுத்த பார்ட் வந்துட்டு 2027ன்ட்டானுங்க. ஆனால் அனிமேஷன் ஸ்டைல் நான் முதலே சொன்ன மட்டும் தான் குறைய சொல்ல முடியாது. ஸோ அது வந்துட்டு சும்மா பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தானுங்க. அது மட்டுமே இல்லாமல் நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸுமே இருக்குது. மாங்காய் படித்தவனுக்கு கொஞ்சமாக கூஸ் பம்ப் சீன் இருக்கும், மாங்காய் படிக்காதவனுக்கு நல்லாவே ஒரு கூஸ் பம்ப்ஸான சீன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மாங்காய் படித்தேன் நான். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அடுத்து அவன் ஜாக போகிறான், அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்டு மாங்காய் படிக்கலை. இதில் விஷயம் என்னென்னா என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது அவன் டிக்கெட் எடுத்துருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அவனும் வந்துருந்தான். ஸோ அப்போ தான் அவன் டிக்கெட் அப்போ தான் நிறைய கூஸ் பம்ப் சீன் ஆச்சுன்னா. ஸோ அதில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் மாங்காய் படிக்காமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு. தேவையில்லாமல் உட்காந்து மாங்காய் படிச்சுட்டு அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தே வந்துட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம மூசானு. ஸோ மூசானை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயம் காமிச்சானுங்க. ஸோ அதுக்கடுத்து இடையில ஒரு தடவை டீஸ் பண்ணானுங்க. அப்புறம் கடைசியாக வந்துட்டு மூசான் வந்துட்டு வாங்கடா உங்களுக்காக கிடக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேர்சல் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதாவது இன்ஃபினிட்டி கேர்சல் வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு சும்மா அந்த இது பண்ணியிருந்தானுங்க பாருங்க. எஃபர்ட் மொத்தத்தையும் அதில் போட்டு வச்சுருக்காருங்க. பார்க்கறதுக்கே சும்மா அவ்வளோ பயமாக இருக்குது. கிளம்புறவனுங்க நின்று உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க அந்த ஒரு சீன்லாம். ஸோ அந்த ஒரு சீனை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணால் விட்டேன்ப்பா, இல்லை அந்த சீனை கூட லைட்டாக வச்சு போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ காப்பி ஸ்ட்ரைக்கு வந்திருந்தாலும் பரவாயில்லன்னு ஒன்று வாங்கினா நம்ம சேனல் முடிஞ்சோ சாரிப்பா. ஸோ என்னால் அது இருந்தாலும் போட்டு காமிச்சிருக்க முடியாது தான். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் சரி நம்ம சேனலுக்கு அதோ கதி தான், அவ்வளோதான். ஸோ அதனால வந்துட்டு படத்தை பார்க்கலண்ணா போய் பார்த்துருங்கப்பா. அதுவும் தமிழ் டப்பிங் ஒவ்வொரு குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் டப்பிங் ஒவ்வொன்றுமே தரமாக பண்ணி வச்சுருந்தானுங்க.
ஸோ எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து இந்த தமிழ் டப்பிங் இந்த ஜாப்பனீஸ் இது நான் கம்பேரே பண்ண மாட்டேன். ஸோ அதான் நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க. ஏன்னா தமிழ் டப்பிங்கில் தான் இருக்கும், ஜாப்பனீஸ் டப்பிங் ஜாப்பனீஸில் தான் இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம வந்து தமிழ் டப்பிங் ஜாப்பனீஸ் டப்பிங் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், இது தமிழ் லாங்குவேஜ். ஸோ நமக்கு தேவை பார்க்கறது தான். ஸோ என்னை பொறுத்த முடியும் அதுதான், நான் எதையும் கம்பேரே பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்துட்டு தமிழில் பார்த்த முடியுமே எனக்கு வந்துட்டு உண்மையாக நல்லாவே இருந்துச்சு. தமிழ் டப்பிங் குறைய சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அதை விட்டு எவனாச்சும் தமிழ் டப்பிங் நல்லா இல்லை, ஜாப்பனீஸ் டப்பிங் தான் நல்லா இருக்குது எவனாச்சும் வந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஜாப்பனீஸ் டப்பிங்கு தமிழ் டப்பிங்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. டப்பிங் தான் நம்ம பார்க்குறது தான் முக்கியம். ஸோ அதனால வந்துட்டு தமிழ் டப்பிங் பார்க்குற ஃபேன்ஸ் வந்து தமிழ் டப்பிங் போங்க, ஜாப்பனீஸில் பார்க்குற ஃபேன்ஸ் ஜாப்பனீஸ் போங்க. நான் இன்னும் ஜாப்பனீஸை பார்க்கலப்பா. ஏன் அப்படின்னா வீட்டில் தமிழ் டப்பிங் பார்க்குறதுக்கு டிக்கெட் காசு கேட்டதுக்கே உதவுன்னு வச்சானுங்க. ஸோ இதுக்கு போய் ஜாப்பனீஸை மட்டும் நான் போய் கேட்டேன், அவ்வளோதான் மிதிச்சிருவானுங்க. ஸோ அடுத்த அண்ணன் ஃபோட்டோவுக்கும் மாலை மாட்டிட வேண்டியதான். ஸோ அதனால வந்துட்டு ஜாப்பனீஸில் ஒரு வேளை ஹச்டியில் வரும்ல, ஸோ அப்போ வேணால் ஜாப்பனீஸை உட்காந்து பார்த்துக்கலாம். ஆனால் இன்னும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாட்டம் டீமன் ஸ்லேயர் தமிழில் ட்ரெய்லர் விட்டானுங்க, அதனால மட்டும் தேட்டரில் விடாமல் மற்ற மூவிஸ், அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, சின்சாமன் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த சின்சாமனே எங்கள் ஊரில் தேட்டரில் விட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் விடுவானுங்களான்னு தெரிலையே. ஏன்னா டீமன்ஸ்லேயே தமிழ் டப்பில் வரப்போது தமிழ் ட்ரெய்லர் எல்லாமே விட்டானுங்க. இத்தனைக்கு அது காரணம் வந்து சோனி ப்ரொடியூசர் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் விட்டானுங்க. ஸோ பாவம் பார்த்து ஏதாச்சும் இதான் தம்பி பொழைச்சிப்போ அப்படி செய்சாபடி விட்டானுங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் விட்டு தமிழ் டப்பிங்கில் வந்தால் தான் விடுவேன்ட்டு இருந்தானுங்க அப்படின்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆரி சொல்லு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், படம் பார்க்கல அப்படின்னா போயிட்டு டீமன் ஸ்லேயர் படத்தை தேட்டரில் பார்த்துனுங்க. ஏன்னா நம்ம தரையில் உட்காந்து பார்த்ததை விட திரையில் பார்க்கறதுக்கு சும்மா பயங்கரமாக இருக்குது. முதல்ல சொல்ல மாட்டேன் தான், தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவன் தமிழ் டப்பிங்கில் பாரு, இங்கிலீஷில் பார்க்குறவன் இங்கிலீஷில் பாரு, ஜாப்பனீஸை பார்க்குறவன் ஜாப்பனீஸை போய் பாரு, ஆக மொத்தம் ஏதோ ஒரு லாங்குவேஜை போய் பாரு. அது மட்டுமே இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு தமிழ் டப்பிங்கில் வந்துச்சு, அதனால இந்த அனிமே மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ மற்றபடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற ஏதாச்சும் மூவி ஜாப்பனீஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் ஊர் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்கிறது சந்தேகம் தான். ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷை வந்துருந்துச்சுன்னா இது ஏதோ தமிழ் டப்பிங்கில் வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு எங்கள் ஊர்லேயே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு உங்கள் ஊரில் ரிலீஸ் பண்ணாமல் இருந்து ஒரு வேளை ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு அனிமே மூவி ரிலீஸ் பண்ணாமல் ஒரு வேளை இந்த டீமன் ஸ்லேயர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்க. ஏன்னா அடுத்த இது வேறு ஏதாச்சும் அனிமே மூவி வந்து இதில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ அதனால வந்துட்டு யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா போய் பார்த்துருங்கப்பா, படம் நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் லைக் பண்ணி செகண்ட் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த மாட்டம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்காக நம்ம சேனலில் மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடலன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. அதோடு சேர்த்து வச்ச மட்டும் நம்ம செகண்ட் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம மாங்காவோட இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தியரிஸ், அனிமி தியரி, ஸோ இது எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே சும்மா வெட்டியே கிடக்கு. ஸோ போகிற போக்கில் அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி விட்டு போங்க. சரி வாங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.